வெல்கம் பேக் டு நாங்கள் யூடியூபர் விளாக்ஸ். இப்போ நம்ம மணி என்ன 2:30 மணி வந்து 2:30 கரெக்டா எங்கே கிளம்பி வந்திருக்கோம்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? பாமன் பழம் தூக்குறத பாக்க, தண்டவாளம் தூக்குறத பாக்க, தண்டவாளம் தூக்குறத பாக்க இங்க கிளம்பி 2 மணிக்கு கிளம்பி கூப்பிட்டு வந்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த உங்களுக்கு பிளான் என்ன சொல்லுங்க? அதுக்கு எடுத்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காண்டி இப்ப கப்பல் எப்பதான் பாத்துட்டு கிளம்ப வேண்டியது, எப்ப வருமோ வெயிட் பண்ணிட்டு. சிகை அலங்காரம் ப்ளீஸ் வாங்க. இதுதான் பாம்பன். டேய் கிரிஞ்சு பண்றீங்க. பாம்பன் மாடல இந்த இடத்துல கப்பல் வரும், இந்த கப்பல் வரும்னு சொல்லி நீ வெயிட் பண்ணி வச்சு நேரம் போற கப்பலுக்காண்டி இங்க நிக்க வச்சுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது பகல்ல வந்தா நல்லா தெரியும். இப்ப வந்து தேவையெல்லாம் கூட்டு வந்து இங்க நிக்க வச்சுக்கிறேன். தூக்கத்தை கெடுத்து இங்க பாருங்க மக்களே, ஆய் வருது எப்படி கொடூரத்தை என்ன பண்ணிக்கிறீங்க பாருங்க. முகங்கள் வருது, மண்ணள்ளி மூஞ்சில் வைக்கிறத பாருங்க. ஏய் என்ன வந்து உள்ள போடா, செப்பல் நினைச்சிரும்ல வீட்டு மண்ணள்ளி மூஞ்சில். ஏய் சூப்பரா இருக்கிறா, வாடா வாண்டா வாண்டா, ஆள் ஹீரோமா இருக்கு, வாடா ஏறி வாடா. பகலா வீவோட இருக்கலாம், வாங்கடா கிளம்பி போவ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். தலையிலாதான் இருக்கேன், தலையிலாதான் இந்த அளவுல போய் அடிச்சுட்டு போனான். வாடா நீ வாடா, வரவங்க முக்கியம் பாருங்க. இந்த இடம் என்னடா? கடல், கடல் பேட்ஸ். சரி ஒதுக்கிடு. என்ன இந்த இடம் பேர் என்னடா? தனுஷ்கோடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சன்ரைஸ் வியூ. ஓகே, என்ன கோயில்? சிவன் கோயில். காட்டுறான் சிவன் கோயில்டா. சரி கரெக்டா சொல்லிருக்கடா. கரெக்டா 2:30 மணி சொன்ன, அதெல்லாம் கரெக்டா போடு சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல நாங்க நிக்கிறோம். ஆப்போசிட்ல சைடு நிக்கிறோம். ஆப்போசிட்ல தான் நிக்கிறோம். சைடுடா, ஆப்போசிட் அங்கடா. ஆப்போசிட்ல தான் நிக்கிறோம். சைடுடா அமித், மண்டையில கழட்டி முடியாது. சைடுனா இப்ப இதே கோயில் வந்து ஒரு சன்ரைஸ் பாயிண்ட். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ இது இருக்கு, உங்களுக்கு காலைல வந்து காட்டுறோம். எங்கடா இங்க இருந்து நிலா டக்குன்னு மறந்துச்சு. சன்செட் காய்ச்சிருக்கு, அதுவும் போயிடுச்சு. சன்செட் இல்ல, மூன் செட். சரி மூணு செட். உழம்பாத நாயே, கொஞ்சம் 2:30 மணி தூக்கு கழகத்துல வந்து 2:30 இல்ல, மணி 3:10. என்ன ஓகே, அவ ஒரு தடவை 2:30 சொல்லி இதாயிட்டேன். அதான் கொஞ்சம் இதான் தெரியும். கேட்டா நான் கரெக்டா சொன்னேன். இருக்கும் இது பேர் வந்து இது கூட இல்ல, சன்ரைஸ் போட்டு வியூ பாயிண்ட் போட்டீங்கன்னா இந்த இடத்த காட்டும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எப்போ சன்ரைஸ் பார்க்க வேணாம்டா, வேற எங்கடா போயிடுவோம்டா, இல்ல வேற போய் தூங்க தோணும். ஏன்னா இந்த இடம் அப்படி இருக்கு. வேணா தனுஷ்கோடிக்கு போங்க. தனுஷ்கோடி ஓப்பனா இருந்தேன். ஓப்பன் நம்பி போலாமா? போலாம். எப்பவுமே ஓப்பன் தான். கொஞ்சம் ஏதாச்சும் வேலை நினைச்சா மட்டும் க்ளோஸ்ல. இவனுக்கு வந்து தனுஷ்குன்னு தெரியாது. இப்படி சுற்றி வருவாங்களே அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்ற நாய். ஆமா, தனுஷ்கோடினா என்ன தெரியாது, இவனு வந்து எதுவும் கேட்டுக்காதீங்க. வாங்க பார்ப்போம். தெரியா சிவன் கோயில் என்ன ப்ரோ சிவன் கோயில் தெரியும் ப்ரோ. அதை குளிக்கிற இடத்துக்கு பேர் என்ன? பாத்ரூம். தப்பா பேசாத சாமி கேட்க. பாத்ரூம் மீன்ஸ் குளிக்கிற இடம் பேர் தான் பாத்ரூம். ஓகே, அது பாத்ரூமா? பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அங்க வந்து அவங்களோட பாவங்கள் எல்லாம் வலிக்கிறது எல்லாமே அந்த இடம் தான். இப்ப நீங்க இருட்டுல எங்கிட்ட கேமராஸ் கொஞ்சம் இதா இல்லைன்னா அவங்க மாறியாதான் தெரியும். பகல உங்களுக்கு நல்லா காட்டுறோம். உங்களோட கேமராமேன் அப்படிப்பட்ட ஆளு. அவர் காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் போய் மூவி ஷூட் பண்ற மாதிரி இருப்பாரு. அந்த அளவுக்கு இருப்பாரு.
அவரோட காஸ்டியூம் என்ன, அவரோட பேக் என்ன, கிழிஞ்ச பேண்ட் என்ன, கொஞ்சம் கொடுங்க கேமரா கொடுங்க. இங்க பாருங்க ஆள் இருக்கிற சோனே, அது அந்த கிழிஞ்ச பேண்ட் தான். சும்மா இதுக்குதான் வேலை படிச்சிருக்கோம் போல ப்ரோ. இதுக்குதான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொன்னு இந்த இதுல போனீங்கன்னா போட்டிங் போலாம் போல. இன்னொன்னு இருட்டுல எதுவுமே தெரியல கரெக்டாவே. நீங்க காலைல வந்தோம்னா கரெக்டா காட்டுறோம். காலைல ஒரு இது இருக்கு நைட்டு. என்னடா முடிச்சிட்டோம். என்னது முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் அப்டேட் வேணும்னா எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. எல்லாமே தப்பு. இன்னும் தனுஷ்கோடி தெரியல. இப்படி போய் இப்படி சுத்தி வருவோமே ஒரு ரோடு, அந்த ரோடு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்கதான் நம்ம ட்ரிப்பே வரோம். ஸோ வந்துட்டு இல்ல அதுல தப்பு இல்ல. பார்க்க வந்தது மனசு தெரியாம எவனுமே வரமாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்பாதீங்க. இவர் வந்து எங்க இதுல மூத்தவர். இவர்தான் வந்து வழிகாட்டி கட்சி மீட்டிங் போற மாதிரி ஒயிட் சட்டை போட்டு ஆள் பயம். அடுத்த வருஷம் வந்து கட்சியில் நிற்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு பெரிய இது நிற்பாரு. இங்க வந்து அலைகளும் கம்மியா தான் இருக்கு. வர்றதுனா பாருங்க. ஆனா நாங்க போய் தனுஷ்கோடிய பக்கம் பார்த்து சன்ரைஸ் எங்க இருக்குன்னு போய் பார்க்கலான் இருக்கோம். உங்களுக்கு போய் தனுஷ்கோடில என்னன்னு காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டேட்டியா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆமா இருக்கு. ஆனா அதுல இறங்கி ஒரு மோகங்கள் ஒண்ணாரு, வாய் கொப்பிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. என்ன சொன்னீங்க? டேட் என்ன இங்கிலீஷ் பேசுறீங்க? கொஞ்சம் கலீஜா தான் இருக்கு. கொஞ்சம் சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுக்க நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிஎம் வந்தா நல்லா இருக்கும். ஓ மை காட், இதெல்லாம் அரசியல் பேசுறாங்க ப்ரோ. ஓகே ஓகே, அரசியல் பேசுறது பெரிய ஆயிட்டீங்க நீங்க. சரி ஓகே, அடுத்து நாங்க வந்து தனுஷ்கோடி போறோம். தனுஷ்கோடில போய் நல்ல வியூ பாயிண்ட் இருந்தா உங்களுக்கு நாங்க சொல்றோம். 2 hours later. நம்ம வந்து அந்த சிவன் கோயில் பக்கத்துல வந்து ஒரு வியூ பாயிண்ட் போனோம். அங்க வந்து நீங்க உட்காந்து பார்த்தா நல்லா இருக்காதா, ரொம்ப கேவலமா இருக்கான்னு சொல்லிட்டு தனுஷ்கோடி போகணும்னு சொல்லி எங்களோட கேமராமேன் வந்து அட்வைஸ் பண்ணாரு. சரி சொல்லிட்டு சிவன் கோயில் என்ன கோயில் சிவன் கோயில் ப்ரோ. சிவன் கோயில் எந்த சிவன் கோயில் கேக்கியா சொல்றது ஊப்பையா இருக்குங்க. கோயில் ராமநாத சுவாமி கோயில் பக்கத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கே போய் சன்ரைஸ் பார்க்கலாமோ. அந்த இடம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. எங்காவது சொன்ன மாதிரி கலீச்சா. என்னடா கலீச். அதனால என்ன பண்ணோம், எங்க கேமராமேன் வந்து என்ன சொன்னாரு, தனுஷ்கோடி போவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கூப்பிட்டு வந்தாரு. இங்க வந்து பார்த்தா நான் பேச சொன்னேன், செக் போஸ்ட் இருக்கு, ஏதாவது இருக்கும்டா, உள்ள விட மாட்டாங்கடா அப்படின்னு சொன்னேன். இல்ல போவோம், இல்ல இருக்கு, அதெல்லாம் இருக்காது. அதுல இருந்து எங்களோட ஆக்டர் இவர் வந்து என்ன சொன்னாரு, பாருங்க நெட்லயே ஓப்பன் காட்டுது, ஓப்பனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு இங்க வந்தா ஒரு ஐயனார் மாதிரி ஒரு சேர போட்டு உட்காந்து எங்கதான் வரீங்க, துணியும் போகணும் சொல்லி செருப்பு எடுது அடிச்செல்லாம் மயங்கி திரும்ப வந்து இல்ல ப்ரோ நீங்க வந்து 5:30-6 மணிக்கு போக முடியும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தெரிஞ்சு பக்கத்துல ஒரு டீ கடை அங்க வந்து உட்காந்துருக்கோம் டீயை குடிச்சிட்டு. அதனால யார் வந்தாலுமே 5-5:30 மேலதான், 6 மணி 6 மணி அதுக்கு மேலதான் அளவோடு பார்த்து வாங்குவோம்.